வணக்கங்க. இந்தியால 2 நரேட்டிவ் போகுது. ஒரு நரேட்டிவ் இந்தியா எக்கனாமிக்கலி சூப்பர் பவர் ஆயிட்டிருக்கு. ஒரு 10 வருஷத்துக்குள்ள 3 லார்ஜஸ்ட் எக்கானமி ஆயிருக்கு. இந்தியா ரொம்ப சூப்பரா ப்ராஸ்பர் ஆயிட்டிருக்கு. அப்படிங்கிறது ஒரு நரேட்டிவ். அண்ட் இந்த நரேட்டிவ் ஆளும் கட்சிக்கு சாதகமா இருக்கிறவங்க நெறைய பேசுறாங்க. அண்ட் இந்த என்ன மாதிரி இருக்கிற சமூகத்தை சேர்ந்தவங்கள்லாம் யார் நாங்கள் ஆல்ரெடி வெளில வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க, எங்கள் கும்பல் இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் என்ன சொல்லுவாங்க, எங்கே ரிசெஷன் இருக்குது, எங்கே கஷ்டம் இருக்குது, எங்கே நம்மளை சுற்றி ஒரு கஷ்டமுமே இல்லையே அப்படின்னு பல பேர் பேசுவாங்க. இன்னொரு சைடு ஏழை ஏழையாயிட்டே இருக்கிறான், பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான், எல்லாம் போச்சு அப்படின்னு ஒரு சைடு. நடுத்தரத்தில் இருக்கிறவங்க 91க்கு அப்புறம் நிறைய பேர் ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு. பட் முக்கால்வாசி பேர் நாட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருந்ததோ அவங்கெல்லாம் பணக்காரங்க ஆகிட்டாங்க 91க்கு அப்புறம். ஆனால் நாட்டில் முக்கால்வாசி பேர் கட்டத்தில் தான் இருக்கிறாங்கன்னு ஒரு குரூப்பு. இந்த பிக்கெட்டியோட வெல்த் இன்இக்வாலிட்டியில் பல இஷ்யூகள் இருக்குது. பட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் ஃபேக்ட்ஸை யாராலையும் டிஸ்பியூட் பண்ண முடியாது. பட் இந்த ஃபேக்ட்ஸை எப்படி சரி பண்ணணுங்கிறதுல நிறைய டிஸ்பியூட் இருக்கலாம். பட் இந்த ஃபேக்ட்ஸை என்னங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். இந்தியாவில் மொத்தம் அடல்ட்டுங்கிறவங்க 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 92,23,44,832 பேர் அடல்ட்டுன்னு இருக்காங்க. இவங்க தான் இந்தியாவில் அடல்ட்டு. இது எல்லாம் சின்ன பசங்க. இதில் பாட்டம் 50%. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா இந்த பாட்டம் 50%னா அந்த 50th பாயிண்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 100 ரூபா இருக்குன்னா அந்த 50 பேர்கிட்ட 6 ரூபா 40 காசு இருக்குது வெல்த்தில். த்ரெஷோல்டுனா இந்த லெவலுக்குள்ளே வரத்துக்கு அவங்க எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் இந்த லெவலில் தான் இருப்பான். நெட்டாக எல்லா அசட்டு எல்லாம் போய் 4,10,000 ரூபா அவங்க கடன் கட்டணும். ஸோ மினிமம் 4 நெகட்டிவாக இருப்பாங்க. தட் இஸ் கொஞ்சம் சொத்து இருக்குன்னா ஆனால் கடன் சொத்தோட ஜாஸ்தியாக இருக்கும். இது பெரிய பெரிய பணக்காரன் தான் இருப்பான், அவன் கடன் சொத்தோட ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நாங்கள் இந்த வெல்த்தில் சொல்லுவோம், நீங்கள் ஆட்களை பார்த்து அவன் பணக்காரனா சொல்ல முடியாது. அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவன் வச்சிருக்கிற காரு, அவன் தங்குற ஹோட்டல், இதெல்லாம் வச்சு நீங்கள் அவன் பணக்காரனா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெல்த்துங்கிறது ஹிடன். பப்ளிக்கு யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னே சொல்ல முடியாது. கடன் எவ்வளோ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால நீங்கள் இவன் பணக்காரன் இவன் ஏழை அப்படிலாம் நினைக்க முடியாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஒரு ஹிந்தி சீரியல் ஆக்டர் 1,20,00,000 ரூபா கடனில் இருக்கிறாரு. சாப்பிட்டே ஒழுங்காக 3 மாதம் ஆடுதுங்கிறாரு. வெறும் லிக்விட் டயட்லேயே இருக்கார் 3 மாதம். இது மாதிரி எனக்கு நிறைய பேரை தெரியும். ஆனால் அவன் நல்ல வீட்டில் நல்ல மிடில் கிளாஸ் லைஃப் லீட் பண்ணிகிட்ருப்பான். அவன் பரம ஏழைன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்ததுனால இந்த கதையை சொன்னேன். அதனால் அப்பியரன்ஸை வச்சு இந்த பாட்டம் 50%ல் யார் இருக்காங்கன்னு தெரியாது. நீங்கள் சூப்பராக ஒரு வீட்டில் இருக்கிறவங்க கூட சொந்தக்காரங்க வீட்டில் ஓசியில் இருப்பான், அவன் இந்த பாட்டம் 50%ல் இருப்பான். இவனோட நெட்ஒர்த் -4,10,000 ஆரம்பிக்கும். பட் அதோட கீழே இருக்கும். இவங்க ஆவரேஜ் வெல்த்து 1,73,000 ரூபா. தட் இஸ் 1,73,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுனாலே இவன் இந்த பாட்டம் 50லேருந்து தப்பிச்சிருவான். இது மாதிரி இந்தியாவில் 46,11,72,000 பேர் இருக்காங்க. 72,416 பேர் இருக்காங்க. இந்த மிடில் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் 50% இப்படி எடுத்துருங்க. இந்த பாயிண்டில் இப்படி இருக்குன்னா திருவள்ளுவர் சார்லேருந்து இந்த மிடில் 50% இப்போல்லாம் சொன்ன கடனில் இருக்கிறாங்க. இப்போ மீதி இருக்கிற 50%ல் 40% இந்த மிடில் 40% எவ்வளோ இருக்குது? இவன்கிட்ட 4,31,138 ரூபா கடனெல்லாம் போக அவன் வீடு விற்று இன்றைக்கி கரெக்டாக ஆவரேஜாக போட்டால் அவன் கையில் 4,31,138 ரூபா இருந்தால் அவன் மிடில் 40. அதாவது இது 50, இது 40. புரிஞ்சுங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறதுல இந்த பாயிண்ட் 50னா
இங்கே 40. ஸோ இவன்கிட்ட வந்து சிம்பிளாக 4,00,000 அவங்ககிட்ட 4,31,138 ரூபா இருக்கணும். இவங்கள்ட்ட ஆவரேஜாக இருக்கிறது 9,63,560. இவன் தான் மிடில் 40. அதாவது 4,00,000 கீழே இருக்கிறவன்லாம் பாட்டம் 50%. 4,00,000 மேலே போய் 4,00,000லேருந்து 9,63,000 கோடி ஆவரேஜு. இவன் தான் நடுத்தரம் அப்படின்னு சொல்கிறவன். கடன் இல்லாமல் சொல்கிறேன் நான். கடனை லெஸ் பண்ணிவிடுங்க அதில். ஏன்னா இந்த கடன்கிறது ஐஸ்பர்க் மாதிரி அடியில் உள்ளே இருக்கும். அது சடனாக பார்த்தா தான் தெரியும். இந்த நடுத்தரங்கிறது இவங்கள்ட்ட இந்தியாவோட 0.7% வெல்த் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு குரூப்பில் 0.1% வெல்த் இருந்தது. தட் இஸ் 6.6%, 4% இருந்தது. இந்த மிடில் 40% 28% ஆஃப் இந்தியாஸ் வெல்த் இருக்குது. 28.6% ஆஃப் இந்தியாஸ் வெல்த்து இந்த மிடில் 40%ல் இருக்குது. இந்த டாப் 10% இருக்காங்கல்ல, இந்த மிடில் 40ல் இருக்கிறது 36,89,00,000 பேர் இருக்காங்க. ஸோ இதுலேயே உங்களோட இந்தியாவோட முக்கால்வாசி போயிடுச்சு. இந்த டாப் 10%ல் 9,22,34,480 கோடி இருக்காங்க. இவங்க தான் இந்தியாவில் 65% ஆஃப் வெல்த் இருக்குது இவங்கள்ட்ட. அப்போனா இவங்களெல்லாம் சேர்த்து நம்ம சொல்கிறது. தட் இஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க, புவர், மிடில் கிளாஸ், அந்த டாப் 10% சேர்த்து 65% இருக்குது வெல்த். 65% ஆஃப் இந்தியாஸ் வெல்த் இவங்கள்ட்ட இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் போனோன்னா 21 லட்ச ரூபா ஆர் 22 லட்ச ரூபா பேசிக்காக கடன் தான் போய் உங்கள்கிட்ட சொத்து இருக்கும். நீங்கள் அசையான் சொத்து வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம். கடன் இல்லாமல் 22 லட்ச ரூபா சொத்து உங்கள் குடும்பத்துக்கு இருந்தால் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு தனி அடல்ட். இப்போ நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்தீங்கன்னா 44 லட்ச ரூபா இருக்கணும். ஸோ இது டாப் 10%ங்கிறது 22 லட்சம். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அம்மா, அப்பா, நீங்கள் உங்கள் ஒய்ஃபு எல்லாத்தையும் 22 லட்சம் இருந்தால் நீங்கள் டபாலுக்கு இறங்கிடுவீங்க பாம்பில். ஸோ இப்போ 4 பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா 88 லட்ச ரூபா இருந்தால் தான் இந்த லெவலுக்கு போவீங்க. அதுதான் இதில் கீ பாயிண்ட்டு. எனக்கு தெரியும். ஆனால் அவங்க வீட்டில் எல்லோரும் 3 பேர் கூட இருந்தாங்கன்னா அது பாம்பில் இறங்கிடும். இந்த டாப் 1%ங்கிறதுல வெறும் 92,23,000 பேர் தான் இருக்காங்க. இவங்கள்ட்ட நீங்கள் கிளப்புக்குள்ளே போனோன்னா மினிமம் 5,26,17,000 பேர் இருக்கணும். ஆவரேஜ் சொத்து இவங்கள்ட்ட 40,04,00,000 இருக்கணும். டாப் 1%ல் வேணும்னா நீங்கள் 81 லட்சம் பணம் இருந்தாலே நீங்கள் டாப் 1%ல் போயிடுவீங்க. ஆவரேஜ் 5,41,00,000. ஆனால் உங்கள்கிட்ட 5,26,00,000 இருந்ததுனாலே நீங்கள் டாப் 0.1%க்கு போயிடுறீங்க. அதில் 9,225 பீப்புள் தான் இந்தியாவில். தட் இஸ் அவங்க ஃபேமிலிலாம் விட்டுருங்க, இண்டிவிஜுவலாக 5,25,00,000 ரூபா சொத்து வச்சுருக்கிறான். நம்மளுக்கு பார்த்தா எல்லாரும் இருக்கும். இவன்ட்டே இருக்குன்னா அவன் குடும்பமே 5 பேர் இருப்பான். நீங்கள் தனியாளாக பார்க்கணும். இந்த டாப் 0.1% 9,22,000 பேர் இருக்காங்க. இந்த 5 லட்சம் பேர் 5 கோடி ரூபா செத்து வச்சு இந்தியாவில் 10 லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் 35 லட்ச ரூபா சொத்து தனி ஆளுக்கு வேணும்னா வெறும் 92,000 பேர் தான் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டாப் 0.1% ஆஃப் இந்தியா 22% சொத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டாப் 9,000 பேர் இந்தியாவில் இருக்கிற அசையாத சொத்து 22% அவன் வச்சுருக்கிறான். அதனால் என்னென்னா இந்தியாவில் டெஃபினட்டாக க்ரோத் இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, டாட்டா இருக்குது, எல்லாம் பெரிய கம்பெனி இருக்குது. ஆனால் கேக்கு ரொம்ப அன்ஈவனாக டிசைடே இருக்குது. இந்த 10 லட்சம் பேர் கையில் முக்கால்வாசி சொத்து நம்மளுக்கு சிக்கியிருக்கு. இதுக்கு காரணம் இந்த 10 லட்சம் பேர் இந்த ரிஃபார்ம்ஸ் பீரியடில் 30 வருஷத்தில் இதை குயிக்காக பிடிச்சி, கேப்பை பிடிச்சி ஏறி, படுப்பை பிடிச்சி, ஐடி பூம் பிடிச்சி, இதெல்லாம் பிடிச்சி மேலே ஏறிட்டாங்க. அப்போது இப்போ ப்ராப்ளமே என்னென்னா, இந்தியாவில் இந்த மிடில் 40% எப்படி நீங்கள் அட்லீஸ்ட் 50 லட்ச ரூபா சொத்து வரைக்கும் கொண்டு போவீங்கிறது தான் ப்ராப்ளம். சிட்டியில் ஒரு நார்மல் லைஃபு, மிடில் கிளாஸ் லைஃப் வேணும்னா அவங்கள்ட்ட 50 லட்ச ரூபா அசையாத சொத்து இருக்கணும். அதுங்கிறது நம்மளோட கோலாக இருக்கணும். அதனால்
நம்ம வந்து ஜிடிபி க்ரோ ஆகி யூஸ் கிடையாது. அது 10,000 பேருக்கு தான் பலன், இல்லாட்டா 1,00,000 பேருக்கு பலன், இல்லை நீங்கள் ரொம்ப ப்ராடாக சொன்னால் 10,00,000 பேருக்கு பலன். ஆனால் ஒரு நாட்டில் 140 கோடி பேர் இருக்கிறச்ச வெறும் 10,00,000 பேருக்கு பலன் அடித்து யூஸ் கிடையாது. அது டிவி மறக்கணும். டிவி என்ன சொல்லணும்னா, அட்லீஸ்ட் அந்த 10,00,000 பேர்கிட்ட இருக்கிற 88 லட்ச ரூபா சொத்து அட்லீஸ்ட் 10 கோடி பேர்ட்டியாவது இருக்கணும், இல்லாட்டா 20 கோடி பேர்ட்டியாவது இருக்கணும். அப்போனா நம்ம சைனாக்கு ஈக்குவலான எக்கானமி ஆகணும். நீங்கள் அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக, இல்லை யூரோப்பு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிக்கு ஈக்குவலாக ஆகணும்னா நீங்கள் வந்து ரியலி பல தூரம் போகணும். இதனால தான் வந்து இந்த வேலை இல்லை, அது இது ப்ரெஷர். ஏன்னா இப்போ வந்து முன்னெல்லாம் எப்படின்னா, நாங்கள்லாம் படிக்கிறச்சே இங்கிலீஷ் தெரியும், ஒரு காலேஜ் டிகிரி இருந்தால் வேலை கிடச்சிரும் 90களில். இன்றைக்கி நீங்கள் காலேஜ் படித்தா கூட ஜொமேட்டோ டிரைவராக தான் ஜொமேட்டோ ஓட்டணும், இல்லாட்டா ஸ்விக்கி ஓட்டுறீங்க. உங்களோட திறமைக்கு ஏற்ற வேலை கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம். மோர் தென் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு கோடியே 140 கோடி பேர் இருக்கிற இடத்துல கேவலம் வந்து ஒரு 10,000 பேர்கிட்ட ஒரு இவ்வளோ சொத்து இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் தாங்கவே முடியல. அதே சமயத்தில் 1,00,000 பேர்கிட்ட தான் 36 கோடி ரூபா சொத்தும், ஒரு 10,00,000 பேர்கிட்ட தான் 5 கோடி ரூபா சொத்து இருக்குன்னா இந்த நாடு ரொம்ப அன்ஈவனாக இருக்குது. இந்த அன்ஈவன் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது அடுத்த பாயிண்ட்டு. இந்த ஈவனாக சால்வ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். இதனால தான் நான் வந்து இது மாதிரி ஒரு ரஃப் ஐடியா இருக்கிறதுனால தங்கத்தோட இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு திரும்பி திரும்பி நான் சொல்லிகிட்டே இருந்தேன். நீங்கள் 400 கிராம் தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள்கிட்ட 28 லட்ச ரூபாய்க்கிட்ட சொத்து இருக்கும். இந்த 28 லட்ச ரூபா சொத்து இருந்தாலே நீங்கள் டாப் 10%க்கு வந்துடுவீங்க. இதுதான் என்னோடய ஐடியா. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.